விபூதி வேதா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. மரண பயத்தை போக்கும் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி கோயில் குறித்து இங்கே காணலாம். கோயிலும் கோபுரமும் குளமும் என கொள்ளை அழகுடன் திகழும் தலங்கள் எல்லாமே மனதை கவர்ந்துவிடும். கொஞ்சம் குழப்பமும் தவிப்பும் இருந்தால் கூட அங்கே கால் வைத்த கணமே தெளிவும் அமைதியும் வந்துவிடும். ஸ்ரீவாஞ்சியத்தில் இதை பலமுறை உணர்ந்திருக்கின்றேன். அப்படித்தான் உணர்ந்து சிலிர்க்க செய்யும். காரணம், காசிக்கு நிகரான ஸ்தலங்களில் ஸ்ரீவாஞ்சியமும் ஒன்று. திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் அருகில் அமைந்துள்ள அற்புதமான திருத்தலம் ஸ்ரீவாஞ்சியம். வியாசர் அருளிய ஸ்காந்த புராணம், பிரம்மாண்ட புராணம் ஆகியவற்றில் இந்த ஸ்தலத்தின் பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது. கோயிலின் தொன்மையை புரிந்து கொள்ளலாம். இங்கே சிவனாரின் திருநாமம் ஸ்ரீவாஞ்சிநாதர், அம்பாளின் பெயர் ஸ்ரீ மங்களாம்பிகை. இந்த தலத்தில் தேவர்களும் முனிவர்களும் கடும் தவமிருந்து சிவபூஜை செய்திருக்கிறார்கள். தெய்வங்களே இங்கு வந்து அந்த ஈசனை நோக்கி தவம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு ஏன், யமதர்மருக்கு சிவனார் அருளிய பேறு பெற்ற திருத்தலம் இது. ஆகவே இந்த தலத்தின் அம்மைக்கும் அப்பனுக்கும் வாகன தொண்டு செய்து வருகிறார். இதனால் யமதர்மருக்கு இங்கு தனி சந்நிதி உள்ளது. இவரை வணங்கிய பிறகுதான் மூலவரை வழிபடுகின்றனர். நால்வர் பெருமக்கள் அருணகிரிநாதர், வள்ளலார் பெருமான் ஆகியோரால் பாடல்கள் பெற்ற திருத்தலம் இது. இந்த தலத்துக்கு வந்து தரிசிக்கும் பாக்கியம் இருந்தால்தான் இங்கு வந்து தரிசிக்க முடியும் என்பது ஐதீகம். அற்புதமான ஆலயம், தலம், தீர்த்தம், மூர்த்தம் என விசேஷங்கள் கொண்ட கோயில். யம பயம் முதலான பலவற்றுக்கு பரிகார தலமும் இதுவே. இந்த பிறவியில் ஒரு முறையேனும் ஸ்ரீவாஞ்சியம் வந்து வாஞ்சிநாதரை தரிசித்துவிட்டு யமதர்மனையும் வணங்கினால் இந்த வாழ்க்கை நிம்மதியாகவும் நிறைவுடனும் அமைந்துவிடும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். ஒரு முறையேனும் வாஞ்சியம் வந்து வாஞ்சிநாதரை தரிசித்துவிட்டு யமதர்மரையும் வணங்கினால் இந்த வாழ்க்கை நிம்மதியாகவும் நிறைவுடனும் அமைந்துவிடும். இந்த கோயிலின் தீர்த்தம் குப்தகங்கை எனப்படுகிறது. கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு வந்து நீராடிவிட்டு இறைவனை தரிசித்தால் 7 ஜென்ம பாவங்களும் தீரும் என்பது ஐதீகம். குறிப்பாக கார்த்திகை மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்னும் விசேஷமாகவும் கூட்டமாகவும் இருக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்ரீவாஞ்சியம் வாருங்கள், பிறவி பயனை பெறுங்கள். 7 ஜென்ம பாவம் நீங்கி புத்துணர்வுடன் வாழ்வீர்கள். ஸ்ரீவாஞ்சியம் கோவில் மதியம் 12 மணி முதல் 4 மணி வரை நடை சாத்தப்படுகிறது. இந்த கோயிலின் புராணக்கதை, சிம்ம ராசி உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள வாஞ்சிநாதர் ஆலயமான ஸ்ரீவாஞ்சியம் வருடத்திற்கு 2 முறை அல்லது வருடத்திற்கு 1 முறையாவது சென்று வர வேண்டும். 2.5 மணி நேரம் கோயில் அல்லது வளாகத்தில் தங்க வேண்டும். சிவபெருமானின் இருப்பிடங்களில் ஒன்றான ஸ்ரீவாஞ்சியம் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் திருவாரூர் மற்றும் நன்னிலம் அருகே காவிரி படுகையில் அமைந்துள்ளது. இது முக்தி அடையும் பூமி என்று கருதப்படும். அதாவது முக்தி ஸ்தலம். கங்கை தேவி கங்கையில் நீராடுபவர்களின் பாவங்கள் அனைத்தையும் கழுவுவதற்காக கோயிலின் புனித குளமான குப்தகங்கா தீர்த்தத்தில் நீராடியதாக
கூறப்படுகிறது. ஸ்ரீவாஞ்சியம் வாரணாசி, அதாவது காசியை விட புனிதமானதாக கருதப்படுகிறது. மகாவிஷ்ணுவுடன் ஐக்கியமாக இருக்குமாறு மகாலட்சுமி சிவபெருமானை வேண்டிக் கொண்டதாகவும், எனவே இத்தலம் ஸ்ரீவாஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. மகாலட்சுமி தேவியுடன் ஐக்கியப்பட வேண்டும் என்று மகாவிஷ்ணு பிரார்த்தித்ததாகவும் ஒரு கதை உண்டு. தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் குப்தகங்கா தீர்த்தத்தில் நீராடுவது புனிதமானதாக கருதப்படுகிறது. மேலும் இது அனைத்து பாவங்களையும் துடைப்பதாக கூறப்படுகிறது. சூரியன் தனது பாவங்களிலிருந்து விடுபடவும் மீண்டும் குணமடையவும் இங்குள்ள சிவபெருமானை வேண்டிக் கொண்டார். கார்த்திகையின் போது சிறப்பாக பிரகாசிக்கிறார், அதாவது நவம்பர் டு டிசம்பர். இந்த கோயில் பெரும் பிரளயத்தின் காலத்தை சமாளித்ததாகவும், எனவே மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது புராணம். மூலவர் வாஞ்சிநாதன் என்று அழைக்கப்படும் சிவன் ஆவார். இங்குள்ள சிவலிங்கம் சுயம்பு ஆகும். இது கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய இரு திசைகளிலும் உள்ளது. எனவே சிவலிங்கத்தின் இருபுறம் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. சந்தன இலைகளால் வாஞ்சிநாதனுக்கு பூஜை செய்யப்படுகிறது. இங்குள்ள ஸ்தல விருட்சம் சந்தன மரமாகும். சிவபெருமானின் துணைவியார் இங்கு மங்களாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீவாஞ்சியத்தில் உள்ள அபூர்வ தெய்வங்களில் ஒன்று யோக பைரவர். வன்னி இலைகளை கொண்டு யோக பைரவருக்கு பூஜைகள் செய்யப்படுகின்றன. பூஜைக்கு பயன்படுத்தப்படும் வன்னி இலைகளால் தயாரிக்கப்படும் பொடியை தினமும் உட்கொண்டால் நரம்பு கோளாறுகள் மற்றும் நோய்கள் குணமாகும் என்பது ஐதீகம். யோக பைரவரை இங்கு வழிபட்டு வந்தால் ஒரு நபரை நோக்கிய அனைத்து தீமைகளும் நீங்கும். 6 கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி நாட்களில் சிவப்பு அரளி பூக்களை கொண்டு பூஜைகள் செய்து குழந்தை பெற்றுக்கொள்ளலாம், அதாவது சந்திரனின் 8ஆம் நாள். அமாவாசை தினங்களில் தயிர் சாதம், தேங்காய் சாதம், தேன் ஆகியவற்றை சமர்ப்பித்து சிறப்பு வழிபாடு செய்வதன் மூலம் தனது செயல்கள் அனைத்திலும் வெற்றி பெறவும் வியாபாரத்தில் லாபம் பெறவும் உதவுகிறது. விரைவில் திருமணம் செய்து கொள்ள ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பருப்பு மற்றும் நெய்யால் செய்யப்பட்ட வடை படைத்து பூஜை செய்யப்படுகிறது. ஒருவரின் ஜாதகத்தில் ராகு மற்றும் கேதுவுக்கு இடையில் அனைத்து கிரகங்களும் இருந்தால் ஒருவருக்கு கால சர்ப்ப தோஷம் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீவாஞ்சியம் என்பது கேது மற்றும் கால சர்ப்ப தோஷத்திற்கு அதிகம் அறியப்படாத பரிகார ஸ்தலமாகும். ராகுவுக்கு பரிகாரமும் இங்கு செய்யப்படுகிறது. ஓம் நம சிவாய. அனைத்து நண்பர்களும் ஒரு முறையேனும் ஸ்ரீவாஞ்சியம் கோவிலை தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து நண்பர்களும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.